இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஜிஎஸ்டி தேவையா? 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டி இல்லாம இ காமர்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிற உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ்னு சொல்லுவாங்க. அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ போன்ற இ காமர்ஸ் வெப்சைட்ல நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி அவசியம் தேவைங்க. ஜிஎஸ்டி இல்லாம அவங்க உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதே நேரத்துல நீங்க பஜார்ல ஆஃப்லைன்ல ஒரு கடையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு நீங்க டர்ன் ஓவர் பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஆஃப்லைன்ல. ஆனா 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும் பொழுது அங்கேயும் உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். ஆனா ஆன்லைன்ல பொறுத்த மட்டும் ₹1 நீங்க பிசினஸ் பண்றதாக இருந்தாலும் ஜிஎஸ்டி உங்களுக்கு அவசியம் தேவை. அப்ப இ காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு ஜிஎஸ்டி தேவை அப்படிங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாம பிசினஸே பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறீங்களா? பண்ணலாம். ஜிஎஸ்டி இல்லாம சில பொருட்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 0%, அதாவது ஜிஎஸ்டி விலக்களிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சில பொருட்களுக்கு அவங்க அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. புக்ஸ், ஸ்லேட்ஸ், பென்சில்ஸ், அது போக பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ், இது இல்லாம இந்த காது கேளாதவர்களுக்கான கருவிகள், இந்த மாதிரி வெகு சொற்பமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. இந்த மாதிரி பொருட்களை மட்டும் நீங்க ஆன்லைன்ல விற்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி இல்லாம இந்த மாதிரி பொருட்களை மட்டும் வித்துக்கலாம். ஆனா பொதுவா ஜெனரலா எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் ஜிஎஸ்டி அவசியம் தேவை. ஜிஎஸ்டி இல்லாம நீங்க அந்த வெகு சில பொருட்களை மட்டும்தான் வித்துக்கலாம். மற்ற பொருட்களை விற்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி தேவைங்கிறதுனால என்ன கேட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் பிசினஸ், ஆன்லைன் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வர்றீங்கனாலே ஜிஎஸ்டி அவசியம் தேவை. சரி, ஜிஎஸ்டி அவசியம் தேவைங்கிறீங்க. ஜிஎஸ்டின்னு சொன்னதுமே பாதி பேர் பின்வாங்கிடுறாங்க. ஏன்னு தெரியல. ஜிஎஸ்டி எடுக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான காரியமா அப்படின்னா இல்ல. ஜிஎஸ்டி நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டன்ட்டையோ, ஒரு ஆடிட்டரையோ, ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டையோ அணுகினீங்க அப்படின்னா வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுத்து வந்துருவாங்க. ஓகே, ஜிஎஸ்டி எடுக்கணும்னு சொல்றீங்க. ஜிஎஸ்டி நான் எடுத்துட்டேன். ஆனா ஒரு ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு, ஒரு ஜிஎஸ்டி நம்பரை வச்சுக்கிட்டு நான் எத்தனை பொருட்களை விற்கலாம்? நான் வெறுமனே இப்ப தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டி அப்ளை பண்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் விற்க முடியுமா? இந்தியாவுல அதர் ஸ்டேட்ஸ்ல விற்கலாமா? இப்படின்னு உங்களுக்கு சில சந்தேகங்கள் எழலாம். ஒரு ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு நீங்க எத்தனை பொருட்களையும் விற்கலாங்க. அத மாதிரி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒரு ஸ்டேட்டுக்குள்ளன்ட்டு இல்ல, இந்தியா பூரா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயும் நீங்க ஒரு ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு உங்களுடைய இ காமர்ஸ் பிசினஸ் ஆன்லைன்ல பண்ணலாம். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இ காமர்ஸ் பிசினஸுக்கு டிஃபால்ட்டா தேவை. இந்த ஜிஎஸ்டி தவிர இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் சில பொருட்களுக்கு தேவை. அது என்ன அப்படின்னா, நீங்க இப்போ ஏதாவது உணவுப் பொருட்கள் விற்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கூட நீங்க FSSAIன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி FSSAI சர்டிபிகேட் நீங்க உணவுப் பொருள் விற்கிறீங்கன்னா மட்டும் எடுக்கணும். ஜிஎஸ்டி உங்களுக்கு மஸ்ட். பிளஸ் நீங்க உணவுப் பொருட்கள் விற்கிறீங்க அப்படின்னா அடிஷனலா FSSAI எடுக்கணும். அதுலயுமே நீங்க பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸ் இந்த மாதிரி பொருட்களை விற்கிறதாக இருந்தா அடிஷனலா அதுக்கு ஒரு லேப் சர்டிபிகேட்னு ஒன்று சொல்லுவாங்க, NABL. இந்த லேப் சர்டிபிகேட்டை எடுக்கணும். இந்த மாதிரி உணவுப் பொருட்களுக்கு FSSAIயும் லேப் சர்டிபிகேட்டும் அப்ளை ஆகும். இது போக டாய்ஸ், அதாவது பேட்டரி ரிலேட்டட் டாய்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி ரிலேட்டடா உள்ள டாய்ஸுக்கு நீங்க BIS சர்டிபிகேட்னு, பீரோ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிஸ் சர்டிபிகேட்டை எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் ஜிஎஸ்டி கூட அடிஷனலா சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸை உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன அடிஷனல் டாக்குமெண்ட்ஸை எடுக்க வேண்டியது இருக்கும். இதுதாங்க இ காமர்ஸ்க்கு தேவையான டோட்டல் டாக்குமெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு இ காமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறது தெளிவா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம வேற என்னெல்லாம் இ காமர்ஸுக்கு தேவை? இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட என்டையர் ப்ராசஸையும் நீங்க
தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா எங்க கிட்ட 10 days 10 hour இ-காமர்ஸ்னு ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் பெய்டு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல நீங்க சேரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல 10 days 10 hourன்னு டைப் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ் கொடுங்க. கம்ப்ளீட் டீடைல்ஸோட உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்றோம்.